அந்த நோய்களுக்கு மருந்துகளையும் படைத்திருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸல லஹு தவா. ஒரு நோயை அல்லாஹ் இறக்கினால் அந்த நோய்க்குரிய மருந்தையும் அல்லாஹு தஆலா இறக்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல ததாவு, நீங்கள் நோய்க்கு வைத்தியம் செய்யுங்கள், சிகிச்சை செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். இப்போ பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நோய் என்பது ஒரு சோதனையாகும். அதே நேரத்தில் அதிலே அல்லாஹ் பல நலவுகளையும் நமக்கு வைத்திருக்கிறான். அந்த நோய்களுக்கு நாம் செய்யக்கூடிய வைத்திய முறைகளை பொறுத்தவரையில் 2 விதமான வைத்திய முறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். ஒன்று பௌதீக ரீதியான வைத்திய முறை. உதாரணமாக தேன் சாப்பிடுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மருந்தாக அடையாளப்படுத்தினார்கள். அதே போல கருஞ்சீரகத்தை ஒரு மருந்தாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹிஜாமா என்கிற கப்பிங் தெரப்பி, அதை ஒரு நிவாரண முறையாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவ்வாறு பல்வேறு பௌதீக ரீதியான மருத்துவ முறைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அதை வைத்து இன்று மருத்துவம் பல கோணங்களில் வளர்ச்சி அடைந்திருப்பதை நாம் எல்லோரும் அறியக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு மருத்துவ முறையாக ஆன்மீக ரீதியான மருத்துவ முறையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். அந்த ஆன்மீக ரீதியான மருத்துவ முறைதான் ருக்யா ஷரய்யா என்று சொல்லக்கூடிய இந்த மருத்துவ முறையாகும். பொதுவாக சில கிராமங்களிலே ஓதி ஊதுதல், ஓதி பார்த்தல் என்றெல்லாம் இதற்கு அவர்கள் பெயர் சொல்லுவார்கள். இந்த ருக்யா ஷரய்யா என்பது, அதாவது ருக்யா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வருவதற்கு முன்னிருந்தே அரபிகளிடம் நடைமுறையில் இருந்த ஒரு மருத்துவ முறையாக காணப்படுகிறது. இந்த ருக்யாவை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் ருக்யாவை தடை செய்தார்கள். அதாவது இந்த ஆன்மீக ரீதியான ருக்யாவை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்கிறார்கள். பிறகு சஹாபாக்கள் வந்து கேட்கிற போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இஅரிது அலைய ருகாக்கும், உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த ருக்யாக்களை எனக்கு காண்பியுங்கள். லா பஅஸ பிர்ருகா மா லம் யகுன் ஃபீஹி ஷிர்குன். இந்த ருக்யாவிலே ஷிர்க் இல்லை என்றிருந்தால் அதை பயன்படுத்துவதில் பிழை இல்லை, பிரச்சனை இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை சஹீஹ் முஸ்லிமிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிறகு, அதாவது ஜாஹிலிய காலத்தில் இருந்த ருக்யா முறைகளை பொதுவாக பயன்படுத்துவதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்துவிட்டு, அதிலே ஷிர்க் இல்லாமல் இருக்குமாக இருந்தால் அதை பயன்படுத்தலாம் என்கிற ஒரு அனுமதியையும் சஹாபாக்களுக்கு கொடுக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் பல்வேறு ருக்யா முறைகளை அடையாளப்படுத்துகிறார்கள். அந்த அடிப்படையில் சஹாபாக்களை ருக்யா செய்வதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கரேஜ் பண்ணியிருக்கிறார்கள். உதாரணமாக நாம் பார்க்கலாம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், யாராவது ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு ருக்யா செய்யுமாறு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவுவார்கள். உதாரணமாக புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், அன்னி ஆயிஷா சொல்கிறார்கள், அமரனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அமர அன் யுஸ்தர்கா மினல் ஐன், எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்யா செய்ய கேட்குமாறு கட்டளையிட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அதாவது இந்த ஹதீஸ் புகாரியிலே வருகிறது. ஒருவருக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்கிறார்கள், உனக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் ஒருவரிடம் நீ ருக்யாவை கேட்கலாம் அல்லவா என்று ஆலோசனை கொடுக்கிறார்கள். அதே போல உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமாவுடைய வீட்டிலே ஒரு அடிமை பெண்ணை பார்க்கிறார்கள். அவருடைய முகத்திலே ஒரு மஞ்சள் போன்று இருக்கிறது. அந்த பெண்ணுடைய முகத்திலே மஞ்சள் ஏற்பட்டது போன்று காட்சி அளிக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்தர்கு லஹா ஃபஇன்ன பிஹன் நத்ரா,
இந்த பெண்ணுக்கு நீங்கள் ருக்கியா செய்யுமாறு கேளுங்கள், ஏனென்றால் இந்த பெண்ணுக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டிருக்கலாம் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ருக்கியாவின் பால் என்கரேஜ் பண்ணியிருக்கிறார்கள், ஆர்வமூட்டி இருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ்களில் இருந்து நாம் புரிய முடிகிறது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தனக்கும் சஹாபாக்களுக்கும் ருக்கியா செய்யக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். உதாரணமாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா இஷ்தகா யக்ரஉ அலா நஃப்ஸிஹி பில் முஅவ்விதாத் வ யன்ஃபுஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது நோய்கள் வருத்தங்கள் ஏற்பட்டால் அவர்கள் முஅவ்விதாத்தை ஓதி, முஅவ்விதாத் என்பதற்கு விளக்கம் சொல்லும் போது இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஆகிய சூறாக்கள் தான் முஅவ்விதாத் என்று பன்மையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த சூறாக்களை ஓதி அதை ஓதிவிட்டு ஊதுவார்கள். فلما اشتد وجعه كنت اقرأ عليه وامسح بيده رجاء بركتها. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் இருக்கும் போது வருத்தம் கடுமையாக இருந்தது அவர்களுக்கு. எனவே நான் அவர்களுக்கு அதை ஓதி அவர்களுடைய கைகளிலே ஊதி அதை தடவுவேன் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிற அந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே இடம்பெற்றிருப்பதை நம்ம பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு ஒரு நோய் அல்லது ஒரு பிரச்சனை ஏற்படுகிற போது ருக்கியா செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிற இன்னும் ஒரு செய்தி, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா மரித அஹதும் மின் அஹ்லிஹி நஃபஸ அலைஹி பில் முஅவ்விதாத். அவர்களுடைய குடும்பத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தில் யாராவது நோய்வாய்ப்பட்டால் அவர்களுக்கு முஅவ்விதாத் என்று சொல்கிற குல் சூறாக்கள் 3ஐயும் ஓதி ஊதுவார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அறிவிக்கிற இன்னும் ஒரு செய்தி, அவர்கள் சொல்லுகிறார்கள், கான இஷ்தகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகாஹு ஜிப்ரீல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது நோய்களால் பிடிக்கப்பட்டு சிரமப்பட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு ருக்கியா செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ருக்கியா செய்வார்கள் என்று அந்த ருக்கியாவினுடைய வாசகத்தையும் சொல்லி காட்டுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ருக்கியா, பிஸ்மில்லாஹி யுப்ரீக் வ மின் குல்லி தாஇன் யஷ்ஃபீக் வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத் வ ஷர்ரி குல்லி தி ஐன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ருக்கியா செய்தார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை காணுகிறோம். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு பிரபல்யமான ஹதீஸ் அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஹாபாக்களில் ஒரு கூட்டத்தினர் ஒரு பயணம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு அரபிகளுடைய ஒரு கோத்திரத்தை அல்லது ஒரு ஏரியாவை சென்றடைகிறார்கள். அந்த ஏரியாவில் உள்ள மக்களிடம் போய் கேட்கிறார்கள், நாங்கள் இப்படி ஒரு பயணத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு தங்குவதற்கு இடம் தாருங்கள், உங்களுடைய விருந்தாளிகளாக எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் விண்ணப்பம் வைக்கிறார்கள். ஆனால் அந்த மக்கள், அந்த ஏரியாவில் இருந்த மக்கள் அவர்களுடைய ரிக்வெஸ்டை, அவர்களுடைய அந்த வேண்டுதலை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள். எனவே அந்த நபித்தோழர்கள் அந்த ஊரில் அல்லது அந்த மக்கள் வாழுகிற அந்த இடத்தில் தங்காமல் அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு இடத்திலே அவர்கள் தங்குகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த பிரதேச மக்களின் தலைவருக்கு ஏதோ ஒரு விஷஜந்து தீண்டி விடுகிறது. அதனால் அவருடைய உடம்பிலே பெரிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அவரை எடுத்துக்கொண்டு அவர்கள் சஹாபாக்களிடம் வருகிறார்கள். வந்து சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள், யா ஐயுஹர் ரஹத், இங்கு உட்கார்ந்திருப்பவர்களே, இன்ன சய்யிதனா லுதிகா, எங்களுடைய தலைவருக்கு ஒரு விஷஜந்து தீண்டி விட்டது. வஸஐனா லஹு பிகுல்லி ஷைஇன் லா யன்ஃபஉ, நாங்கள் எங்களால் முடியுமான அத்தனை முயற்சிகளும் செய்து விட்டோம், ஆனால் எந்த பயனும் கிடைக்கவில்லை. ஃபஹல் இன்த அஹதின் மின்கும் மின் ஷை, உங்களில் யாரிடமாவது ஏதாவது மருத்துவ முறைகள் இருக்கிறதா என்று கேட்டபோது ஒருவர் சொல்கிறார், ஆம், வல்லாஹி இன்னி லஅர்கி, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் ருக்கியா செய்வேன் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், வலாக்கின் வல்லாஹி லக்கத் இஸ்தலஃப்னாகும் ஃபலம் துதையிஃபூனா,
உங்களிடம் எங்களை விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ள நாங்கள் சொன்ன போது நீங்கள் மறுத்து விட்டீர்கள். இப்போது நீங்கள் வந்து ருக்கியா செய்யுமாறு கேட்கிறீர்கள். ஃபமா அன பிராகின் லகும் ஹத்தா தஜஅலு லனா ஜுலா. நீங்கள் எங்களுக்கு ஏதாவது பிரதி உபகாரம் தருவதாக இருந்தால்தான் நான் ருக்கியா செய்வேன் என்று சொல்லுகிறார்கள். உடனே அந்த மக்களும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆடுகளை தருவதாக சொல்கிறார்கள். இந்த நபித்தோழர் அதற்கு உடன்பட்டு அங்கே போய் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அவருக்கு ஊதுகிறார். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஊதுகிறார். அந்த மனிதர் ஊதப்பட்ட பிறகு ஃபந்தலக யம்ஷி வமா பிஹி கலபத்துன், எந்த ஒரு பாதிப்புமே இல்லாதவர் போல அவர் நடந்து சென்றார். அவர்கள் வாக்களித்த ஆடுகளை இந்த சஹாபாக்களிடம் கொடுக்கிறார்கள். இருந்தாலும் சஹாபாக்கள் சொன்னார்கள், நாம் அல்லாஹுடைய தூதரிடம் போய் அனுமதி கேட்கிற வரைக்கும் இதை பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து விஷயத்தை சொல்லி அனுமதி கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள், வமா யுத்ரீக அன்னஹா ருக்கியா, இது ருக்கியா என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டுவிட்டு, கது அசப்தும், நீங்கள் சரியாகத்தான் செய்திருக்கிறீர்கள், நீங்கள் அந்த ஆட்டை உங்கள் மத்தியிலே பங்கு வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கும் ஒரு பங்கு தாருங்கள் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள் என்கிற இந்த ஹதீஸ் புகாரியில் 4 இடங்களிலும் முஸ்லிமிலே ஓரிடத்திலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இவ்வளவு நேரம் நாம் குறிப்பிட்ட இந்த ஆதாரங்களை வைத்து பார்க்கிற போது ருக்கியா என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு செய்திருக்கிறார்கள், சஹாபாக்களுக்கு செய்திருக்கிறார்கள், சஹாபாக்களை செய்யுமாறு ஆர்வமூட்டி இருக்கிறார்கள், சஹாபாக்கள் செய்த போது அதை பாராட்டி இருக்கிறார்கள் என்கிற இந்த தகவல்களை இந்த ஹதீஸ்கள் அனைத்திலிருந்தும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ருக்கியா என்பது மார்க்கத்தில் உள்ள ஒன்றுதான், மார்க்கம் அனுமதித்த ஒரு சிகிச்சை முறைதான் என்பதை முதலிலே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும்.